சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. 70வது பாடல். இது எல்லாருக்கும் ஓரளவு மிக தெரிந்த பாடல். நிறைய பேர் வந்து இந்த முருகனோட சொற்பொழிவுலாம் நடத்தும் போது இந்த பாடல் கண்டிப்பா சொல்லாமே இருக்க மாட்டார். நமக்கு ரொம்ப மிக பரிச்சயமான பாடல். இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் நமக்கே மனசுக்குள்ள முருகனையே நம்ம எப்பொழுதும் அவன் திருவடிகளில் சரணடையணுங்கிற எண்ணம் நமக்கு தோற்றும். இந்த 70வது இந்த மலர் எப்படி இணைக்கப்பட்டிருக்கின்றதுன்னா, விழி எல்லாவற்றிற்கும் துணை முருகன் திருவடி அப்படின்னு சொல்றார். இந்த தலைப்பை கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த பாடல் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நினைவுக்கு வந்துடும். இப்போ இந்த பாடலை அனுபவிக்கலாம். விழிக்கு துணை நிறுவே மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நம்ம பொதுவா தனியா ஊருக்கு போகும்போது இந்த பாடலை சொல்லிட்டு போனா நமக்கு கிட்டக்க முருகன் வந்து இருந்துட்டு நம்மளை சுத்தி ஒரு அரண் மாதிரி இருந்து காக்கிறதாக நமக்கே ஒரு எண்ணங்கள் தோன்றும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான பாடல் இது. விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு துணை, கண்களுக்கு துணையாக இருப்பது. நம்மளோட உடல்ல கண்களுக்கு உள்ள பங்கு மிகவும் அதிகம். ஏன்னா கண்ணுதான் நம்மளுக்கு ஒரு பொருளை பார்த்து அது எப்பேற்பட்டதுன்னு பார்க்கும் போதே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஒரு இதை சொல்லிடும், மெசேஜ் கொடுத்துடும். அப்போ அந்த கண்கள் எதை பார்க்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நல்லதை பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்களும் நல்லதா இருக்கும். வேண்டாதது பார்த்தோம்னா நம்மளுடைய மனசுல திருப்பி 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 அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அதனால அந்த கண்களுக்கு நீ எதை துணையா நினைக்கணும் அப்படின்னா, திருமென் மலர்பாதங்கள். முருகா, குழந்தை கடவுளாகிய குமரா, உன்னுடைய பாதங்கள் எப்பேற்பட்ட செந்தளின் பாதங்கள், ரொம்ப அழகான சிவந்த உன்னுடைய மென்மையான அந்த மலர் பாதங்கள், அழகிய மெல்லிய செந்தாமரை மலர் போன்ற நின்னுடைய திருவடிகள். ஏன்னா கண்கள் அதை பார்க்கும் போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நம்ம போயிட்டு இருக்கும் போதே வேண்டாத ஒரு காட்சியை பார்த்துட்டோம்னாலோ, இல்ல நாம பார்த்துட்டோங்கிறது ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது பார்த்துட்டோம்னா, எங்கேயாவது அந்த செஞ்சவன் நமக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிச்சிருவான்ட்டுலாம் மனசு கடந்து பயப்பட ஆரம்பிக்கும். எத்தனையோ சினிமாவில் நம்ம பார்க்கிறோம். நீ பார்த்துட்டு பேசாம இரு, நீ ஏதாவது சொன்னேன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவா. அத மாதிரி அப்ப அந்த கண்கள் காணக்கூடிய காட்சிகள் எதா இருக்கணும் அப்படின்னா, அழகான நல்ல காட்சிகளை கண்டோம்னா மனதுக்கும் இனிமையாக இருக்கும். அப்பேற்பட்டது. அப்ப அந்த கண்களுக்கு துணையாக உன்னுடைய அழகிய
மெல்லிய செந்தாமரைகள் போன்ற அடிகள், அந்த பாதங்கள் அப்படிப்பட்டது. மெய்மை குன்றா மொழிக்கு துணை. மெய்மை, மெய், உண்மை. மெய்யென்று பொய்யென்று இந்த உடலை மெய்யென்று ஏம்பினார்கள். அப்போ மெய்னா உண்மை. நாம அதை மெய் நினைச்சுட்டு தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ மெய்மை, உண்மை, உண்மை குன்றாத, அதற்கு அழியாத சொல்லுக்கு. உண்மையை தான் எப்பொழுதும் நம்ம பேசணும். ஏன்னா இது பகவான், இது எத்தனையோ இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்கார், பட்டத்திரி நாராயணத்தில் சொல்லியிருக்க, நாம எடுத்த பிறவி பயனாக கண்கள் உன்னுடைய திருமூர்த்தத்தையே காண வேண்டும், காதுகள் உன் நாமங்களை கேட்க வேண்டும், கைகள் உனக்காகவே செயல்கள் செய்து உன்னுடைய பூஜையை செய்யணும், நாசி உன்னுடைய அந்த மனமுள்ள அந்த மலர்கள் அதைத்தான் நுகரணும், என்னுடைய உடம்பு உனக்குத்தான் தொண்டு செய்வதற்காக இருக்கு, பிறவி பயன் பிறர்க்கடுத்த இந்த பிறவி கிடைத்திருப்பது உனக்காகத்தான் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தோட இருக்கணுங்கிறதான் இதுலயும் அழகா சொல்றார். அதனால அதற்கு எல்லாம் இதுதான் துணையாக இருக்கின்றதுங்கிற. அப்போ உண்மை அழியாத சொல்லுக்கு துணையாய் இருப்பது முருகா எனும் நாமங்கள். கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு. தானம் தவம் எதுவுமே நீங்க எப்பவுமே நல்லது சொன்ன நாம சங்கீர்த்தனம். அந்த நாமங்களை சொன்னா உங்களுக்கு எல்லாமே காப்பாக இருக்குங்கிற மாதிரி. அப்போ உண்மை அழியாத சொல்லுக்கு துணையாக இருப்பது முருகா எனும் நாமங்கள். முருகனுக்கு எத்தனை நாமங்கள்! கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, ஷண்முகா, குமரா, என்னெல்லாமோ அழகான பெயர்கள் அவனுக்கு இருக்கிற அழகு. அந்த பெயர்கள் எல்லாம் அவனுடைய பல திருநாமங்கள். அப்போ உண்மை அழியாத சொல்லுக்கு துணையாயிருப்பது முருகா முதலிய அவனுடைய பல திருநாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் அப்படின்னு சொல்றார். நம்மளோட பிறவி பயனுக்கு ஏற்றவாறுதான் நம்மளுக்கு இந்த இதுல பிறவி கிடைச்சிருக்கு. நிறைய பாவ புண்ணியங்கள் நாம செஞ்சிருக்கோம். முந்தைய ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணினோம் நமக்கு தெரியாது. எதுவோ கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கிறதுனால தான் இந்த பிறவி நமக்கு இந்த மனித பிறவி வாய்த்திருக்கின்றது. அரிதான இந்த மானிட பிறவி நம்மளுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பிறவி நமக்கு கொடுத்த இறைவனுக்கு அவன் தந்ததை அவனுக்கே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையா? அவன் தந்தது நமக்கு இந்த பிறவி கொடுத்திருக்கானே, இப்பிறவி போம் எப்பிறவி வாய்க்கும் அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் அவனை சொல்வதற்கு நம்மளுக்கு வேறு பிறவி கிடைக்குமா? நாம இந்த இதுல இப்ப என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம தலையில பகவான் பிரம்மலிப்பி என்ன எழுதியிருக்கு தெரியாது. நாம பிறக்கும் போதே நமக்கு தலையெழுத்து, கருவாக உருவாகும் போதே உன் தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனால எது நடந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாதே. நடப்பதை எல்லாம் நீ எதற்காகவும் நீ ஏற்றுக்கொள் அப்படிங்கிறதான். அப்போ அப்பேற்பட்ட இந்த பிறவியை கொடுத்த பகவான நாம அவனுடைய நாமங்களை சொல்லி எல்லாம் சோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறார். அவரை நாம பூஜை பண்ணி அவனையே சிந்தித்து தியானம் பண்ணும் போது நமக்கு நல்லதெல்லாமே நடக்கும். அப்போ முற்பிறப்பில் செய்த தீமைகள், அவனுடைய முன்பு செய்த பழிக்கு துணை, எந்த தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோ தெரியாது, அந்த தீமைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்குவதற்கு எனக்கு உதவியாக இருப்பது எது? முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளுமே அப்படின்னு சொல்ல. அவனுடைய 12 திருப்புயங்கள், முருகனுடைய 12 திருப்புயங்கள் தாயே. எதற்காண்டி அப்படி சொல்ற? என்ன வினை வந்தாலும் அவருடைய கையில் உள்ள வேல் நம்மை அந்த வினைகளை எல்லாம் அழித்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த வேல் விருத்தத்துல இவர் அழகா பாடியிருப்பார். அந்த வேல் எப்பேற்பட்டது, அதை வைத்து அவர் வேல் வகுப்புன்னு ஒண்ணு பாடியிருக்கார். எத்தனை வகுப்பு! அந்த வகுப்புகள்ல இந்த வேல் வகுப்பு வச்சுதான் இந்த வேல் மாறல் அப்படிங்கிறத கூட வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அதை வச்சுதான் ஒரு வேல் மாறல்ங்கிறத கொண்டு வந்த. திருத்தணி உதித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வேல் மாறல் படிக்கும் போது
அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அவன்தான் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன். அவன் கையில் உள்ள வேல் படை நம்மை அந்த வினைகள் சுற்றி நின்று, ஏற்கனவே படிப்ப, சுற்றி நில்லாதே போல் பகையே துள்ளி வருகுது வேல் அப்படின்னு பாடுற மாதிரி அந்த வேல் வந்தாச்சுன்னா நம்ம எந்த வினையை செய்திருந்தாலும் அந்த வினைகளை எல்லாம் அதை அழித்து விடும். அதனால தான் முன்பு செய்த அந்த முற்பிறவியில் செய்த அந்த தீமைகள் தீர்ப்பதற்கு எனக்கு உதவியாக இருப்பது அவருடைய 12 புயங்கள் தான். அடுத்தது பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நான் இப்ப தனியா ஒரு இடத்துக்கு போறோம், பயப்படுவோம் நம்ம. அது கொஞ்சம் இருட்டிருச்சுன்னா நம்ம தனியா வந்துட்டோம்னா யாராவது வந்துருவாளோ, ஏதாவது ஒரு சின்ன சித்தம் முட்டை கேட்டா கூட மனசு துக்கு 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 துக்குன்னு அடிக்கும் நமக்கு. பகவானே முருகா 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 சொல்லிட்டு போனா நமக்கு எந்த விதமான ஒரு பயமும் இருக்காது. அவன் கூடவே வருவான் நம்ம கூட. அதைத்தான் சொல்ற, நான் பயப்படும் போது அந்த தனியான அந்த இதுக்கே வழிக்கே வரக்கூடியவன். நாம இன்னும் எங்க போவோம்? கடை வழி. நம்ம தனியாத்தான் போவோம். நாம இங்க கூட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இறுதி காலம் வரும்போது நம்மளை மட்டும்தான் கூட்டின்னு போவா. அப்போ அந்த கடை வழி, தனி வழிக்கு போகும்போதே நமக்கு ஒரு பயம் வருது. அந்த கடை வழி போகும்போது நமக்கு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த ஏற்பட்ட அந்த கடை வழிக்கு எனக்கு துணையாக இருப்பது செங்கோடன் வடிவேலும் மயூரமுமே. அவனுடைய வேலை நினைச்சா போறோம். ஏன்னா பயந்த தனி வழிக்கு துணை அவன் 12 தோளும் சொன்னவன். நாம அந்த கடை வழி போகும்போது நம்மளை யமன் வந்து, அந்த கூச்சுவன் வந்து நம்மளுடைய உயிரை பறித்து கொண்டு போகும்போது நாம் என்ன அனுபவிப்போம் எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப நம்ம என்னெல்லாம் செய்திருக்கோம், நம்ம எதெல்லாம் அனுபவிக்க போறோம் ஒண்ணும் இல்லை. அவனோட வடிவேலும் அவனுடைய மயூரமும் இருந்தால் எனக்கு எந்த பயமும் இல்லை. பயந்த அந்த கடை வழி போகும்போது எனக்கு திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் செங்கோடன், திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானது வேல் படையும் மயிலும் தான் எனக்கு துணையாக இருக்கக்கூடியது. ஒன்னொன்னுத்துக்கும் அழகா சொல்லியிருக்க. எதற்கெல்லாம் முருகன் எப்படியெல்லாம் நம்மை காத்து ரட்சிக்கக்கூடியவன் சொல்லிட்டு, கண்களுக்கு துணையாய் இருப்பது அழகிய மெல்லிய செந்தாமரை மலர் போன்ற அடிகள். உண்மை அழியாத சொல்லுக்கு துணையாய் இருப்பது முருகா அவனுடைய பல திருநாமங்கள். முற்பிறப்பில் நாம் செய்த தீமைகள் எல்லாம் தீர்ந்து போவதற்கு நமக்கு உதவியாக இருப்பது அவனுடைய 12 திருத்தோள்கள், திருப்புயங்கள் தான். நான் பயப்படுவதற்கு தனியான கடை வழி செல்லும் போது அதற்கு எனக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக இருப்பது திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானது வேல் படையும் மயிலும் தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்ற. ஏன்னா இங்க வந்து பழி அப்படின்னு சொல்றது வந்து எதற்காண்டி சொல்லப்பட்டிருக்கு? பழின்னா தீமை. இங்க நம்ம பழின்னு அதுக்கு எதுக்கு இருக்குன்னா பாவம். முற்பிறப்பில முன்பு செய்த பழி, அந்த முன்பு செய்த அந்த முற்பிறப்பில் செய்து வந்த பாவங்களுக்கு தக்கதான் நம்மளுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு. இல்லாவிட்டால் இன்னும் இது பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளுடைய முக்குணங்கள் எந்த சமயத்துல எந்தெந்த குணங்கள் மேலோங்கி இருக்கோ அந்த சமயத்துல மரணம் ஏற்படும் போது அவனுக்கு எந்தெந்த நிலையெல்லாம் கிடைக்கும்னு பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருப்பார், குணத்திரைய விபாக யோகத்துல. அதுல மாதிரி நம்மளுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்குன்னா நாம கொஞ்சம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இல்லைனால் இதையும் விட கீழான பிறவிகள் நரகத்தில் போய் விழுந்து கீழான புழு பூச்சி மரம் செடி கொடி அப்படின்னு எந்த பிறவி நம்மளுக்கு கிடைக்குமோ, திருவாசகத்துல மாணிக்கவாசக பெருமான் சொன்ன மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் பறவையாய் கணங்களாய் தேவராய் முனிவராய் பல்விருகமாகி அசுரராகி தேவராய் என்னெல்லாமோ பிறவி நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. தேவர்களுக்கு கூட ரொம்ப இந்த மனிதரா பிறக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாளாங்கன்னா அப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு. பகவானை எவ்வளவு சொல்றதுக்கு நம்மளால முடியும்ட்டு நாம கொஞ்சம் அதெல்லாம் பயன்படுத்திட்டு முருகனோட இவர் சொல்ற மாதிரி, அருணகிரியார் சொல்ற மாதிரி நாம முருகனை யாராருக்கு எந்த பகவான் பிடிச்சாலும் அவளை ஏத்துக்கலாம்.
ஆனால் நிச்சயமா நம்ம எடுத்த இந்த பிறவிக்கு நம்மளால முடிந்ததை செய்யணும் கண்டிப்பாக. இதுல கருத்துரையா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, கண்களுக்கு துணை உன்னுடைய திருவடி, சொல்லுக்கு துணை முருகன் முதலிய திருநாமங்கள், பாவம் நீக்குவதற்கு துணை 12 தோள்களும், கடை வழிக்கு துணை வேலும் மயிலும். பயந்த தனி வழிக்கு துணை, கடைவழி போற கடை வழியை சொல்றாரு, அது தனியாத்தான் போவோம். அந்த வழிக்கு துணை உன்னுடைய வேலும் மயிலும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அழகா இதுல எடுத்து சொல்லியிருக்க. 70வது பாடல் அனுபவிச்சிருக்கோம். 71வது இந்த மலரானது முத்தாக கோர்க்கப்பட்டிருக்கின்றது. என்னதுன்னா, முருகன் என்ன சொன்ன அருணகிரியாருக்கு அவர் கோபுரத்துல ஏறி உயிரை மாச்சுக்கிறது போது தாங்கி குருவாக ஆட்கொண்டு சும்மா இரு அப்படின்னு சொல்ற. அந்த சும்மா இரு அப்படிங்கிற அந்த இது எனக்கு முக்தியை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு அருணகிரியார். இப்ப பார்க்கலாம், இந்த பாடலை அனுபவிக்கலாம். துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கிலேன் என்னான் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் மாறும் உடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் என்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாறும் உடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் என்னாம் அப்படி ஒருக்கினால் என்ன பயன்? என்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆறும் உடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே அப்படின்னு சொல்ற. நாம் எல்லாம் பாவம் செய்பவர், பாவம் செய்துதான் கண்மம் செய்பவரே சொல்ற. துருத்தி எனும் படி, ஏன்னா துருத்தி சொல்லுவா தோலும் துருத்தியுமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இதா இருக்கும்போது தோல் துருத்தி என்று சொல்லும்படி கும்பித்து போக்கு வரவின்றி இந்த தேகத்தை அழகா சொல்ற. ஏன்னா எத்தனை வாயுக்கள் உள்ளேயே சுத்திட்டு இருக்கு. நம்மளுக்கு சொல்லுவோம் எத்தனை வாயுக்கள் நம்மள்கிட்ட ஒவ்வொரு வாயுவா தான் இதாகிட்டு இருக்கு. நம்மளுக்கு பிராணாயிஸ்வகா, பானாயிஸ்வகா, தானாயிஸ்வகா, வியானாயிஸ்வகா, இத்தனை அம்பட்டும் வாயுக்கள் நம்ம இதுல. அப்ப இந்த வாயுவை சுற்றி முறித்து கும்பித்து போக்குவரவின்றி வாயுவை அடைத்து வாயுவை சுற்றி முறித்து வாயுவை முறியச் செய்து உடம்பை அறுத்தி ஒருக்கில், இந்த உடலை உட்கொள்ளச் செய்து வருத்தினாலும் என்ன பயன்? ஒருக்கில் என்னாம் அப்படிங்கிறது. இதனால என்ன பயன் உனக்கு? ஒன்றுமில்லை. என்ன செய்யணும்? சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து, அப்பேற்பட்ட சிவயோகம், அந்த சிவயோகம் என்கிற அந்த முளை, அந்த முளையினை நீ அறிந்து உணர்ந்து கொண்டு முகம் ஆறுடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் அப்படின்னு சொல்ற. இந்த 6 முகங்களை உடைய சத்குரு, தந்தைக்கே உபதேசம் செய்தவன் பிரணவ பொருளை, அப்பேற்பட்டவன் குருநாதன், சத்குருநாதன், நல்ல குரு குருநாதன். இந்த காலத்துல நம்ம பாக்குறோம் நிறைய பேர் நான் சுவாமி நீ சுவாமி எடுத்து சும்மா ஒரு காஷாயத்தை கட்டிட்டு கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தை போட்டுட்டு நெத்தியில விபதியெல்லாம் போட்டுட்டு இஷ்டத்துக்கு ஒரு இதுன்னு ஆரம்பிச்சு அவள குருன்னு சொல்ல முடியாது. அவ வயிற்று பழப்புக்காக இந்த மாதிரி பிறவி எடுத்து பண்ணிட்டு இருக்கா. அவள்தான்
இவர் அதுதான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்றதுக்கு கூட பாத்திரத்தை அறிஞ்சு பிச்சை இடுன்னு அர்த்தமா? அது இல்லை. குருவானவர் தன்னுடைய சிஷியனை ஏத்துக்கும் போது கூட அவனுக்கு உபதேசம் பண்ணினால் இதனால ஒரு நல்ல இதா இருக்கான்னு பார்க்கணும். அப்பேற்பட்ட சிஷியனை தேர்ந்தெடுத்து தான் உபதேசம் பண்ணணும். அதுதான் பாத்திரம் அறிந்து நீ பிச்சை இடு அப்படின்னு சொல்ற. அந்த நல்ல குருவா இருக்கிறவா அந்த சிஷியர்களை பார்த்து அவனோட இது சரியில்லைன்னா அவன் என்ன கொடுத்தாலும் பழமா கொடுத்தாலும் என்ன இருந்தாலும் சொல்லி கொடுக்க மாட்டான். உன்னை சிஷியனா ஏத்துக்க முடியாதுன்னுவா, நிராகரிச்சுடுவா. அப்போ இவர் எப்பேற்பட்டவர்? குருநாதர். பகவான் எப்படி முருகக் கடவுள் அருணகிரியாருக்கு குருவாக இருந்தவர், மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக வந்தவர், திருவாசகத்தை எழுத சொன்னார், எழுதினார். பரி வாங்க வந்தவர் பணத்தை எல்லாம் செலவழித்து சிவனோட இதுல ஆட்கொள்ளப்பட்டு அவருக்காக கோவில் கட்டி ஒரு மாணிக்க வாசகராக அழகாக ஒரு திருவாசகத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் அப்படி அவர் வந்து சிவபெருமான் குருவாக வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். முருகக் கடவுள் அருணகிரியாருக்கு அவரை வந்து குரு சிஷியனா ஏத்துட்டு ஆட்கொண்டிருக்கார் அவர் வந்துட்டு. அப்போ எப்பேற்பட்டவர் முருகப்பெருமான்? அவர் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குருவா இருந்தவர். முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு குருவாக வந்து 6 முகங்களை உடைய சத்குருவான அந்த அறுமுக கடவுள் முருகப்பெருமான் சொன்ன உபதேசித்த கருத்தை மனத்தில் இருத்தும். அப்பேற்பட்ட அந்த எண்ணத்தினை நெஞ்சத்தில் நீர் நிலைநாட்டுவீராக, மனத்தில் இருத்தும். அப்ப என்ன வரும் உனக்கு? கண்டீர் முத்தி கை கண்டதே. உங்களுக்கு என்ன வரும்? கண்டீர் கூப்பிடுற கண்மம் செய்பவரே, உங்களுக்கு முக்தி கை கொள்ளும், வீடு பேரு உங்கள் கைவசமாகும். அப்போ இதுல முதல்ல கண்டீர், கண்டீர்னா கண்மம் செய்பவரே என்ன சொல்லியிருக்க? தோல் துருத்தி என்று சொல்லும்படி போக்கு வரவின்றி வாயுவை அடைத்து வாயுவை முறியச் செய்து உடலை உட்கொள்ளச் செய்து வருத்தினாலும் என்ன பயன்? ஒன்றும் இல்லை. சிவயோகம் என்கின்ற அந்த முளையினை உணர்ந்து 6 முகங்களை உடைய சத்குருவான அந்த முருகக்கடவுள் உபதேசித்த எண்ணத்தினை நெஞ்சத்தில் நிலைநாட்டுவீராக, வீடு பேரு உங்கள் கைவசமாகும் அப்படின்னு அழகா சொல்ற. அப்போ குருநாதன் என்ன சொல்ற? இந்திரிய விவகாரங்களில் மனதை நீங்கள் செலுத்தாமல் பேசாமல் இருக்கும் மோன நிலை சும்மா இரு. அதத்தான் அழகா சொல்லியிருக்க. சும்மா இரு. நம்மளால ஒரு நிமிஷம் யாராவது சும்மா உட்காந்துருக்க முடியுமா? இப்படி உட்காந்து கொஞ்ச நாள் சும்மா செவனே சும்மா கடை அப்படின்னு சொல்லுவா. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டானா தான் நம்ம மனசு அலப்பாஞ்சுட்டு கண்கள் அதை பார்க்கும், இதை பார்க்கும், கை ஏதாவது ஒண்ணு செய்யும், பக்கத்துல எது இருக்குன்னு பார்க்கும், அதை எடுக்கும். வாய் வேணா பேசாம இருக்கலாம், ஆனா மற்ற இந்திரியங்கள் அதோட வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். நம்மளால வந்து சும்மா இருக்கவே முடியாது. சும்மா இருத்தல் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறதை உணர்ந்துக்கணும். சும்மா இருக்கிறது. அப்ப சும்மா இருத்தல்னா என்னத்தெல்லாம்? இந்திரிய விவகாரங்களில் எல்லாம் மனதை செலுத்தாமல் பேசாமல் இருக்கும் மோன நிலை சும்மா இரு, பேசாதிருங்கள் அப்படிங்கிற. அப்ப இதோட கருத்துரையா என்ன சொல்ற? வீணாக வாயுவை உட்கொண்டு உடலை வருத்துவதில் என்ன பயன்கள் நீங்கள் கண்டீர்கள்? முருகன் பேசாதிரு அப்படின்னு சொன்னதை மனத்தில் நிலைநாட்டுக. உங்களுக்கு வந்து முக்தி, வீடு பேரு உங்களுடைய கைவசமாகும் அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. இதுல நாமளும் அவர் சொன்ன அந்த உபதேசம், அருணகிரியாருக்கு சொன்ன உபதேசத்தை அவர் உணர்ந்து இத்தனை பாடல்கள் அழகாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாமளும் ஒரு 70 பாடலுக்கு மேலே இப்போ அனுபவிச்சுட்டோம். இன்னும் இருக்கிற மிச்ச பாடல்களையும் அனுபவிக்கிறதுக்கு முருகன் நம்மளுக்கு அருள் செய்வாராக. முருகன் முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.